போட்டியில நிக்கிற மாதிரி வரிசையா கட்டி நிக்கிறாங்க பாருங்க. எல்லோருக்கும் முதற்கண் என்னோட இனிமையான வணக்கம். ஆக்சுவலா நிறைய பேர் எப்பப்பான்னு கேட்டுட்டே இருக்கீங்க. நீங்க எல்லாருமா சேர்ந்து சமைக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, வேடிக்கையாகவும் இருக்கு, நல்லா இருக்கு, கரெக்டா பண்ணி சமைக்கிறதுன்னு. ஸோ அந்த மாதிரி கேட்டதுனால நாங்கள் அதுதான் செஞ்சுட்டு இருக்கோம், செஞ்சுதான் ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் பொண்ணு எல்லாருக்கும் தெரியும். என் பொண்ணு சிவகாம சுந்தரி, அடுத்தது கலைச்செல்வி, அடுத்தது உமா ஸ்ரீனிவாசன், அடுத்தது புதுசாக ஒருத்தவங்க சேர்ந்துருக்காங்க கலைச்செல்வியோட மருமகள், அவங்க வந்து கமலி ஸ்ரீனிவாசன். இப்போ இவங்க எல்லாரும் எப்படி எந்த சேனலில் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா, என் பொண்ணு பண்ணுறது நம்மளோட சேனல் ரேவதி சண்முகம் கவிஞரோட சமையலம். கலைச்செல்வி பண்ணுறது வந்து கண்ணதாசன் மெஸ்ன்னு சொல்லிட்டு அவள் பையன். நான் பண்ணல, என் மருமக தான் பண்ணது. ஓ, நீ பண்ணலையா? ஆமா, நான் வந்து இது பண்றேன்ல. ஓ ஆமா, இந்த அளவுக்கு சரி. என் பையன் சேனலுக்காக, மருமக சேனலுக்காக நான் வந்து இவளோட சேனல்ல விட்டுட்டாங்க. இப்போ சேனல் நடத்துறாங்க. என்ன பேரு? கவிஞர் கண்ணதாசன் மிஸ் அபிஷியல். கவிஞர் கண்ணதாசன் மிஸ் அபிஷியல் சேனல். ஸோ அந்த சேனல்ல அடுத்தது உமா ஸ்ரீனிவாசன் பண்றது வந்து கண்ணதாசன் வீட்டின் கைமணம். ஸோ இதுதான் இப்போ எல்லாமே அப்பா பேரை வச்சு தான் நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு அதை செய்கிறோம். ஏன்னா அப்பா கண்ணதாசன் பேர் அப்படியே சமையல் வச்சுட்டீங்க. ஆமா, பின்ன ஏன்னா இன்னைக்கு அப்பா தான் எங்களை ஆள வச்சுட்டு இருக்காங்க. நேர்ல அது வந்து அப்பாவோட பாடல்களை ரசிச்சு அதே சமயம் எங்களுக்கு சமயமே ரசிக்கிறதுனால அது அப்படியே நாங்கள் பாரம்பரியமாக கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு முதல்ல பண்ண போகிறது என் பொண்ணு. அவள் பண்ணிட்டாங்கன்னா ஃபயர்லெஸ் குக்கிங். எத்தனை பேருக்கு ஸ்கூல்லலாம் பண்ணுறதுக்கு நம்ம ஐடியா கேட்போம்ல, அந்த ஐடியாவை சொல்கிறா. அந்த நீங்களும் பார்த்துங்க. அடுத்து ஒவ்வொருத்தராக வருவாங்க. ஸோ அந்த அழகி போட்டியில் முதல் அழகியை தேர்ந்தெடுத்து உடனே எல்லாம் சண்டைக்கு வந்துடாம இது முதல் அழகி தான் பண்ணுறா. அடுத்து ஒவ்வொரு அழகியாக வருவாங்க, பார்த்துப்போம். நேயர்களுக்கு அன்பான வணக்கம். ஆக்சுவலாக இந்த வீடியோஸ் எல்லாமே நாங்கள் ஒரே நாளில் தான் ஷூட் பண்ணுறோம். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கவிஞர் கண்ணதாசன் மிஸ் அஃபிஷியல் அந்த பேஜுக்காக. முதல்ல கண்ணதாசன் மிஸ் என் தங்கச்சி வச்சுருந்தா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப பிரியமாக அதை பற்றி சொல்லியிருந்தீங்க. இன்னமும் என்னோட வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணும்போது நம்மளோட வீடியோவில் நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. பட் இப்போ வந்து அவங்க அஃபிஷியல் பேஜ் ஆக்கி அதாவது அஃபிஷியல் அப்படிங்கிற பேஜை இதுவாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன், கவிஞர் கண்ணதாசன் மிஸ் அஃபிஷியல். அதில் பண்ண போகிறது என்னோட தங்கையோட மருமகள் கமலி ஸ்ரீனிவாசன். அவங்க தான் அந்த சேனல்ல வச்சிருக்காங்க. அதுதான் வச்சிருக்கோம். அப்படியா? அப்படிதான் நம்ம வச்சிருக்கோம் சொல்றாங்க. அதனால அந்த சேனலுக்கு இன்னைக்கு வந்து ஒரு நட்ஸ் பிரியாணி என் தங்கச்சி பண்ண போறா. நீங்களும் அதை பார்த்து ரசிக்க போறீங்க. ரசிக்கிறது மட்டும் நீங்களும் நல்லா அதை செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ண போறீங்க. சரி, அவங்ககிட்ட கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோம், அவங்க பண்ணட்டும். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துருவோம். சொல்லிடு. அதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு வந்து நல்லா எவ்வளோ அரிசிக்கு வேணுமோ அதை சொல்லு. வர ஒரு எவ்வளோ அரிசிக்கு இதெல்லாம் எடுத்திருக்கேன். அதாவது சீரக சம்பா வந்து 2 அழகு அரை கிலோ அரிசி ஊற போட்டிருக்கீங்க, ஊற வச்சுருக்கேன். அதுக்கு வந்து இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, மிளகு, சோம்பு, பட்டை லவங்கம், தனியாத்தூள், மிளகாத்தூள் இது எல்லாமே அரைக்கணும். இதெல்லாம் வந்து இந்த 2 அரை கிலோ அரிசிக்கு உரியது. ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 10 பூண்டு, பெரிய பல் பூண்டு 10 பூண்டு, இஞ்சி, மிளகு, ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் மிளகு, மிளகாத்தூளுக்கு தேவையான அளவு எடுத்துங்க, பட்டை லவங்கம், அப்புறம் அரை மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு அரை கிலோவுக்கு வந்து இந்த அளவு ஒரு 3/4 கப்பு அளவு நட்ஸ் வேணும். இந்த நட்ஸ் புலாவுங்கிறதுனால என்னென்ன நட்ஸ்ன்னு சொல்லுங்க. முந்திரி, பாதாம், அது 2 தான் மெயின். வேற என்னென்ன போடலாம்? வேற வந்து வால்நட்டு, பிஸ்தாலாம் வந்து செட் ஆகல. எண்ணெய் ஊற்றிருக்கேன், கொஞ்சம் நெய் ஊற்றுறேன். சாரி நான் தெரியாம ஏதோ போன இது பண்ணிட்டேன், நினச்சி டப்புன்னு ஆன் பண்ணிட்டேன். மன்னிக்கணும். இப்போ இதில் வந்து சாரி சித்தியோடது. சித்தி கீழே இல்லை, அது பாட்டு வதங்கிடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்ன போட்டிருக்கேன்? எண்ணெய் இப்போ பெருசாக எண்ணெய் நெய் கலந்து ஊற்றிருக்காங்க, வெங்காயம் போட்டிருக்காங்க, வதக்கம் போடுறேன். இப்போ வந்து இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிட்டு இந்த அரைச்ச மசாலாவும் போட்டு வதக்கணும். இந்த கடாயில் வந்து நெய் ஊற்றி நம்ம இந்த நட்ஸை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் மொறுன்னு வறுத்து வைக்கணும். அது கடைசியாக வறுத்துக்கலாம். நாங்கள் ஏன்னா எல்லாம் போட்டோன்னு வறுத்துக்கலாம். 2 அட் டைமில் பார்க்குறேன். நான் பார்க்குறேன்.
டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. இப்படி ஒரு மருமக கிடைக்கணும். எனக்கு என்ன பாக்குறீங்க? இல்ல நாம தண்ணீர் அரைக்கலாமா? ஆத்தாடி ஆத்தா. நெய் கொஞ்சம் எனக்கு நேற்றுல இருந்தே குளிர் ஜோரமாவே இருக்கு. அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. இல்ல குளிர் சார் உனக்கு தான் போட்டு பார்த்தது எங்களுக்கு சேர்த்து வந்துருச்சு. என்ன நீங்க 2 பேரும் அப்படி வேணாம். சோமி இன்னொரு மரக்கரண்டி கொடுமா அவரு போடு. மரக்கரண்டி அரைக்கரண்டி மரக்கரண்டி நெய் நிறைய ஊத்தணும் தான் போகணும். இதுக்கெல்லாம் பதில் எனக்கு மட்டும்தான் தெரியும். அவ பிள்ளை புருஷன்ல நீ கொஞ்சம் குறைச்சிக்கலாமா? இது பாருங்க, நான் வந்து முந்திரி பருப்பு இவ்வளவு எடுத்தாலும் பேசுவாங்க. எங்க நாத்தனாரு பாருங்க, தங்கச்சியை பாருங்க, முந்திரி பருப்பு பாதாம் பருப்புலாம் இவ்வளவு பொறாமடா பொறாம இருக்காங்க பாருங்க, ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. அது எப்படின்னா எங்களுக்கு எப்படின்னா ரத்தம்ல பாத்தீங்களா, ரத்தமா எப்படி இருந்தாலும் ரத்தமாங்க அவங்க, அதனால சொல்ல மாட்டாங்களாம். அந்த எங்க ரத்தம் மட்டும்தான் சிவப்பா இருக்கும். எங்களுக்குலாம் வெள்ளை வெள்ளைன்னு இருக்க ரத்தம் கருப்பா பூச்சி ரத்தம். இது வந்து நல்லா சூடு ஏறணும்னா இந்த நட்ஸுக்குலாம் வந்து ஆக்சுவலாக வீட்டில் என்ன டின்னர் நடந்தாலும் அந்த கெட்டு கெட்டதெல்லாம் வந்து அவர் நல்லா பண்ணி கொண்டு வருவாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது வந்து என்ன நிறம் மாறி வதங்கணுமா? இது ஓரளவு கொஞ்சம். ஏன்னா அரைச்சிட்டு வாங்க அதுக்காக. இல்ல இல்ல தக்காளி வதங்கணும்ல. இது வெள்ளை கலர் போடலாமா? அதுல பேஸ்ட் பழம்லாம் நடுவில் தெரியுற மாதிரி அதுக்கு திராட்சை போடலாம். பேச்ச மிளகாய் திராட்சை போடலாம். ஐயோ, நடுவில் அந்த ஸ்வீட்னஸ் நல்லா தக்காளி வந்ததுன்னா ரொம்ப அது வந்து பைனாப்பிள் அது இது எல்லாம் பழங்கள் வதக்கிற தக்காளி போட்டியா? தக்காளி போட்டு அது நல்லா இருக்கும். மாதிரி அந்த இது கலர் மாற இல்லை இல்லை ஓரளவு நல்லா வதங்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எப்படினாலும் வந்து அந்த மசாலா வதக்கிற நேரத்துக்கு நல்லா வதங்கி, இது முக்கால்வாசி வதங்கிடுச்சு வெங்காயம். இல்லை ரொம்ப கம்மி பண்ணிட்டு நல்லா இதே டைப்பில் எறா பிரியாணி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆமாம், நல்லா வதங்கணும். டீ கொஞ்சம் குறைச்சி அரைச்சிட்டு வந்துக்கலாம். இல்லை சரியாது தெரியாது. கிளறிட்டு பருப்பி விட அடியில் இதுவாகும். இது நெய்யில் வந்து பாதாம் முந்திரி தான் நல்லாயிருக்கும். அதுதான் நல்லா இருக்கும். இதோட பொறுமை போற விஷயமா இருக்கும். வேர்க்கடலை கூட வேர்க்கடலை போடக்கூடாது, டேஸ்ட்டே மாற்றிடும். வேர்க்கடலையும் போடக்கூடாது. இந்த அளவு போட்டால் இது வந்து ரிச் புலாவ். நட்ஸ் புலாவ் தான். நட்ஸ் புலாவ், நட்ஸ் புலாவ், ரிச் புலாவ். ரிச் புலாவ் அப்படி போட்டுக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதில் நமக்கு மல்லிகைப்பூலாம் எல்லாத்தையும் அரைச்சோம். எந்த குழந்தைங்க நட்ஸு பிடிக்குதுங்க? அதனால தான் இதில் குழந்தைங்களுக்கு நட்ஸ் பிடிக்கும். பிரியாணியில் கலந்து ஊற்றுறதுனால சாப்பிடுவாங்கல்ல. ஆமாம், கண்டிப்பாக நட்ஸும் நல்லதுதான். பட் குழந்தைங்களுக்கு பொதுவாக நட்ஸ் பிடிக்கும். இந்த கரண்டியை கம்ப்ளீட் கொடுக்கணும். நம்ம ஒன்று அரைச்சிட்டு வந்துட்டேன். அதனால தான் அது டேஸ்ட்டே. ஓ, இப்போ இது வந்து எண்ணெய் பிரியாணி எங்கள் அப்பா தான் பிரிய வதங்க அன்னைக்கு காய் வெட்டினாலே இல்லை, கல்யாணத்துக்குலாம் முன்னாடி எங்கள் அப்பா சொல்லுவாங்க, இன்னைக்கு சமையலே சூப்பராக இருக்குன்னா என் பொண்ணு காய் வெட்டி. எங்கள் அம்மா என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? என்னென்ன சொல்றான் பாருங்க. அப்பாவால தான் நான் சமையலே கற்றுக்கிட்டேன். கல்யாணம் கொண்டு தண்ணி இது ரெண்டும் அது நல்லா வறுபடட்டும். இந்த எண்ணெய் கக்கி வரணும். மாமியார் மருமகளுமே பாருங்க. எதுக்குமா எடுத்து வைக்கிறதுக்கு கொடுங்க சுத்தி. அங்கே இதை வச்சுக்கலாம், வறுத்து அதை வச்சுக்கலாம். இல்லை, அதை அளந்து அமுக்கி போட்டு அதுவும் நல்லாதான் மேலே நட்ஸ் வைக்கணும். ஆமாம், நல்ல வாசனை வரும்.
இதனால அது இந்த ஒரு வாசனை வரும், அந்த எறா பிரியாணி வாசனை வரும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வரும். நான் சாப்பிட மாட்டேன், இருந்தாலும் கேட்குறேன். நல்ல நாள்லயே நான் எறா நண்டெல்லாம் பிரியாணி சாப்பிட மாட்டேங்க. இல்லை, பட் இதை எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்குறேன். நான் என்ன சொல்றேன், இந்த மசாலாவை பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். எண்ணெயெல்லாம் கசிஞ்சு மேலே வர மாதிரி தொக்கா பண்ணி வச்சுட்டு ஒரு பக்கம் எறாவும் ஒரு பக்கம் நண்டையோ கொஞ்சம் உப்பு கொஞ்சம் இப்படி போட்டு வேக அப்படி கிடையாது, ஹோட்டல்ல வேக வச்சிருக்கிறது தொக்கா பண்ணி வச்சிருவான். ஆல் இன் ஒன். இந்த தொக்குல அதை பண்ண தொக்கா பண்ணி வச்சிருவான், இந்த பிரியாணியை தாளிச்சு வச்சிருவான். நீங்க எறா பிரியாணின்னா பாதி சாதம் போட்டு அந்த எறா தொக்காளி நடுவில் வச்சு கொஞ்சம் சூடு பண்ணிட்டு அப்படியே கொடுத்துருவேன். நான் என்ன நினைச்சேன், இதை வந்து மொத்தமா பண்ணி வச்சுக்கிறது. கொஞ்சமா எறாவும் இதையும் தனியா வேக வச்சேன். இந்த தொக்கோட சேர்த்து 2 பெரட்டிட்டு சாதத்தை குட்டி அள்ளி கலந்து அதோட கொடுத்துட்டா. ஆனா அது சாதம் உள்ள எறா ஊறாது. தனி சாதம் வச்சு இந்த மாதிரி தொக்கு பண்ணி வச்சா மட்டும் சாதத்தை ஊறும். ஆமா, இல்ல இப்ப பிரியாணியே சொல்றீங்க. அப்ப எறாவுலயும் நண்டுலயும் உப்பு மசாலா இருக்கும். ஆமா மசாலா. ஆமா மசாலா சிக்கன் 65 பிரியாணிலாம் அது மாதிரி செஞ்சுக்கலாம். அதுல நம்ம இது வைக்க போறது இல்ல. ஏன் கமலி நீ இப்ப அடுத்த டிஷ் பண்றீங்களா? அப்படியே சிம்ல வச்சு அந்த இது பருத்தி விதையா? நான் மதுரை பூண்டு வாங்கிக்கிறேன். ஓ, மதுரையில இருந்து வாங்கிட்டு. ஆனா இங்க விக்குது விலை கூட, 120 ரூபா சொல்றான் 1 கிலோ. எப்படியே ஒரு 10-15 நிமிஷம் 60 ரூபா தான். ஏதாவது நட்ஸ் வறுத்து வச்சிட்டோம். எங்க சின்ன நாத்தனாருக்கு கல்யாண நாள், அதுக்கு ட்ரீட் வைக்கிறேன் நாங்க. ஆனா என்ன பிளான் பாருங்க, இவங்க வந்து நட்ஸ் பிரியாணி பண்ணிட்டாங்க, காஸ்ட்லி. மருமக வந்து ஸ்வீட் பண்ண போறாங்க. இதுதாங்க எங்களுக்கு வந்து அவங்க கொடுக்க போற ட்ரீட். வாங்கி கொடுக்குறாங்கன்னு நினைச்சா இதே பண்ணி கொடுக்கறதா ஐடியால இருக்காங்க. அதுக்காக மருமகளும் பாருங்க என்ன கெட்டுக்காரத்தனம், ஸ்வீட் பண்றதா எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸ்வீட் பண்ணா 2 வச்சு கொடுத்தாங்க. கடையில வாங்கினா வெறும் காசு கொடுத்து வாங்குறோம். நாங்க செய்யறது அன்பு பாசம். இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. அங்க வயிறு ரொம்ப போயிட போகுது. இந்த 1/2 கிலோ உருளைக்கிழங்கு முடச்சு இத்தனையும் பண்ணி விட்டு இத்தனை பீஸ் வீட்ட கூடாது. நான் வந்து இதுன்னு சொல்லி ட்ரீட்டுக்குன்னு சொல்லி இவங்க ட்ரீட்டுக்குன்னு பாருங்க பிளான் பண்ணி வெளியே வாங்கி கொடுக்காம இப்படி பண்றாங்க பாருங்க. வெரி குட். நல்ல நல்ல மருமக, நல்ல மாமியாருங்க. இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு அது ஓப்பன் பண்ணிட்டோம். இது பாருங்க, இப்போ நட்ஸ் போட்டு இது மாதிரி தான் பரிமாறணும். நட்ஸை வந்து எந்த காரணத்தை கொண்டு சாதத்தோட கலந்துடாதீங்க. ஒரு 1/4 மணி நேரத்துலேயே நமுத்து போயிடும். இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா இதோட சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாமே நல்லா இருக்கும். அந்த ஸ்பூன்ல அந்த சாதத்தோட சாப்பிட்டா அந்த நட்ஸ் சாதம் மெத்து காரசாரமா இருக்கும். அந்த நட்ஸ்ல ஒரு இனிப்பு இருக்கும். ரெண்டும் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் சொல்லிட்டே இருக்க கூடாது, சாப்பிட்டு பார்த்து அதுதான் நட்ஸோட எடுத்துவாங்க. அதுதான் அது இது கூட இந்த மிளகாத்தூள் கூட ஓரளவு காரம் ஆயிடுச்சு. காரம் தான், ஆனா அந்த காரம் நல்லா இருக்கும். அமேசிங். அது நாங்களும் சொல்றோம். எனக்கு ஸ்பூன்லாம் வேணாம், சூடா இருந்தாங்க. ஆனா இது என்னன்னா கொதிக்க சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். ஆறி போய் சாப்பிடக்கூடாது. அப்படியே எடுத்து வச்சு ஒரு சண்டே அன்னைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு யம்மியா இருக்கும். நட்ஸோட எடு, அதோட நட்ஸோட சாப்பிடும் போது நிஜமா ரொம்ப நல்லா ஆனா இருக்கும். எனக்கு ஒன்று தோணுது, இது பன்னீர் உமா சொன்ன மாதிரி சோயா எல்லாம் கீழே விழுந்துருச்சு. எனக்கும் வரல. நான் இப்படியே அள்ளி போட்டேன். ஓ, இதை வாயில போட்டுக்கோங்க, அதை வாயில போட்டுக்கோங்க. உமா எனக்கு ஒரு கை போய் பிரமாதமா இருக்கு. கொஞ்சமா போட்டு. இதே வந்து நீங்க இறால் ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். மஷ்ரூம், இறால் எல்லாமே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நிஜமா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நட்ஸ் புலாவ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட வேல்யூ கமெண்ட் சொல்லுங்க. அடுத்து வெயிட் பண்ணுறவங்க நாங்கள் இன்னொரு வீடியோக்கும் பண்ண போகிறோம். அதனால் அந்த வீடியோக்கு ஷிஃப்ட்டு ஒரு ஆகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி பண்ணிக்கிறோம். வணக்கம்.